வணக்கம். இது பெப்பர்ஸ் தொலைக்காட்சியின் குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் கூன், குருடு, செவிடு, பேடு, நீத்து பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மனிதராய் பிறத்தல் நமது இந்தியாவில பிறக்கிறது அரிதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நமது நாட்டுல மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் இருக்கிற ஊர்லயா நாங்களும் பிறந்திருக்கோம். கொஞ்சம் உங்களை யோசிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. ஆம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஜாம்பவான் சொல்ல முடியும். ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர், ஏகப்பட்ட கிரியேட்டிவிட்டி தன் கையில வசம் வச்சிருக்க கூடியவர். யாருன்னு பாத்தீங்கன்னா நடன இயக்குனர் திரு சிவா சங்கர் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்க முன்னாடி நான் அமர்ந்திருக்கிறது எனக்கு கிடைச்ச பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஐயோ சார், நீங்க ஒரு டான்சரா, கொரியோகிராஃபரா எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஈவன் ஆக்டரா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை பத்திய சின்ன இன்ட்ரோ கொடுக்க வேண்டிய என்னுடைய கடமை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக. ஏன் சார் நீங்க டான்ஸ் தேர்ந்தெடுத்தீங்க? முதல்ல இந்த குடியரசு தின நன்னாளிலே பெப்பர்ஸ் டிவி வியூவர்ஸுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். நான் சென்னையில் பிறந்தவம்மா. சென்னையில பிறந்து சென்னையிலே வளர்ந்தவன். என்னுடைய சின்னப்பா என்னுடைய முதுகெலும்பு உடைஞ்சதுனால நான் ஒரு 10 வருஷம் பெட்லேயே இருந்தேன். அந்த 10 வருஷ காலத்துல எனக்கு அப்பா ரொம்ப வசதி. அவர் பெரிய வியாபாரிங்கிறதுனால நிறைய இதெல்லாம் சபா கச்சேரிகள்லாம் டிக்கெட்ஸ்லாம் வந்துடும். மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ், ஆர்ஆர் சபா, ரசிகரஞ்சலி சபா, இப்படி நிறைய அப்படிப்பட்ட சபாக்கள்லாம் அவருக்கு வரும். அவர் நல்ல கர்நாடிக் மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவர் அதுக்கெல்லாம் போயிடுவார். எனக்கு இந்த டான்ஸ் டிராமாலாம் என்கிட்ட கொடுத்துருவார். பாருங்க, அதனுடைய கோட்பாடு இறைவன். நான் இதில் வரணுங்கிறதுக்காகவே எனக்கு இந்த வழி வகிச்சு எனக்கு ஒரு டிரைவர் என் காரை கொடுத்துருவாங்க. கொண்டு போய் எங்க உட்கார வச்சு நான் பார்த்துட்டு இருப்பேன். சின்ன வயசுல பார்த்து 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 நானும் ஆடணும். பெரிய பைத்தியம். ரோட்ல போனா ஆடுவேன், கடைக்கு போனா ஆடுவேன். என்னெல்லாம் ரொம்ப கிண்டல்லாம் செஞ்சிருக்காங்க. பட் நான் அதுக்காக கவலைப்படலை. புகழோடு தோன்றுக அகதில தோன்றலின் தோன்றாமை நன்று. வள்ளுவன் பிறக்கவே வேணாம்னு சொல்லிட்டான். பிறந்தால் புகழோடு பிறக்க வேண்டும், சாதிக்கப்பட வேண்டும். என்னால என்ன பிரயோஜனம் இந்த உலகத்துக்கு? சோ இந்த உலகத்துல நாம ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு புகழோடு வாழணும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு அடிப்படையான ஒரு எண்ணங்கள். அதனால நான் சினிமாவுக்கு வரணும். நட்ராஜ் சகுந்தலா என்னுடைய குரு, மயிலாப்பூர்ல. அவங்க 2 பேரும் பெரிய ஜீனியஸ், கலைமாமணிகள், பல விருதுகள் பெற்றவங்க. அவங்ககிட்ட 8 வருஷம் குருகுல வாசம் படிச்சு சென்னை ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி சபாவில் 74 அரங்கேற்றம் பண்ணி சலீம் டான்ஸ் மாஸ்டர் கிட்ட சினிமாவுக்கு உதவியாளனாக அவர்கிட்ட போய் சேர்ந்து 10 வருஷம் பல நடன இயக்குநர்களிடம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஆனேன். இன்னைக்கு நான் இப்படி உங்க முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னா என்னுடைய குருநாதன் சலீம் மாஸ்டர், நட்ராஜ் சகுந்தலா போட்ட பிச்சை. அதை வழியெல்லாம் நினைக்கலன்னா நம்ம மனிதனே இல்லைங்க. தாய், தந்தை, மாதா, பிதா, குரு, தெய்வம். தெய்வம் 4வது இடம். ஸோ தெய்வத்தை நம்ம பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். அது எவ்வளவு உதவி செய்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு சக்தி. சோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சு தாய் தந்தையர்கள், சூரியன், சந்திரன், குரு. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சினிமால கொரியோகிராஃப் பண்ண சான்ஸ் கிடைச்சிருச்சு. அதை நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நான் சினிமால கொரியோகிராஃப் பண்ண போறேன், அந்த பரவசத்தை சொல்றதுக்கு எனக்கே வாயில. நீங்க எப்படி அதை அனுபவிச்சீங்க? முதல் நான் சினிமாவில் பிரசாத் ஸ்டுடியோல ஷூட்டிங். பாட்டும் பரதமும் சிவாஜி சார், ஜெயலலிதா மேடம், என்னுடைய குருநாதன் சலீம் மாஸ்டர், கோபி கிருஷ்ணான்னு பெரிய டான்ஸ் டைரக்டர். அவர் ஜனக் ஜனக் பாயில் பாஜிங்கிற ஒரு படத்துல எல்லாம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 10-15 படங்களை ஹீரோவா ஆக்ட் பண்ணவர். அவரு இன்னைக்கு அவர் மாதிரி டான்ஸ் ஆட ஒருத்தரும் இல்லை, ஆட முடியாது. சும்மா ஃபேன் 3 விங்கோ 4 விங்கோ நம்ம பார்க்குறோம். சும்மா இருக்கும் பொழுது சுத்தும் போது ஒரு சில விங்ஸை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஃபாஸ்டா சுத்தும் தெரியாது. அந்த மாதிரி தக 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 100 சுத்தி டப்புன்னு அப்படியே நின்றுவாரு. ஒரு அசை கூட இருக்காது. அதாவது பாட்டு பரதம் படம் விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிச்சது. பி மாதவன் டைரக்டர், பெரிய யூனிட். பி.என். சுந்தரம் கேமராமேன், 60 டான்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நிறைய 100, 200, 300 பேர் இருக்காங்க. நான் ஸ்டுடியோல போய் ஃபர்ஸ்ட் டைம் சிவாஜி சாரை பார்க்குறேன். அவரு மயில் ட்ரெஸ்ல வந்திருக்காரு. ஜெயலலிதா மேடம் பார்க்குறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல.
டான்ஸ் மறந்துட்டேன், கம்போஸ் பண்ணதெல்லாம் மறந்துட்டேன், கொஞ்ச நாள் ஏதோ ஒரு உலகத்துல இருக்கேன் நான். அப்புறம் சுவாதீனமாகி எனக்குள்ள வந்த பிறகு அப்புறம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு கிளைமேக்ஸ் வரும். ஆண் பருந்து வந்து பெண்மையில ஆண்மையில அடிச்சுட்டு பெண்மையில தூக்கின்னு போயிடும். அப்படி ஒரு சீக்வன்ஸ். அது வந்து மாஸ்டர் வந்து எல்லாம் கம்போஸ் பண்ணிட்டு கிளைமேக்ஸ் ஆடும்பொழுது நானும் இந்த லேடி அசிஸ்டன்ட் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கோம். கருடன் வந்து அடிச்சுது கொண்டுது தூக்கி போயிடுச்சு. தூக்கி பண்ண உடனே சாங்கு முடிஞ்சது. கட் பண்ண உடனே சிவாஜி சார் வந்து டே பையன் இங்க வாடா. என் மாஸ்டர் பாய் தான் கூடுவார், சலீம் மாஸ்டர். பாய் இவன் எங்க பாய் பிடிச்சான்னு கேட்டாரு. இல்லைங்க நான் ட்ரெஸ் உண்டலாம். தெரியுது. சரி இப்ப சவுண்டு போடுறேன். நீ வந்து இந்த ஆண்மையில் என்ன பரிதவிக்கும் பெண்மையில கருடன் எடுத்து போயிடுச்சு, அது காட்டுன்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைமுங்க நான் வந்து செட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க, என் வாத்தியார் இருக்க ஒண்ணுமே அவரு இது சொல்லலை. அவரை பார்த்தேன் நான். அவர் என்ன இப்படின்னாரு. சவுண்டு போட்ட உடனே 60 டான்சர்ஸ் இருக்கிறாங்க மேடம், எல்லாரும் இருக்காங்க. என்ன பண்ணினேன் ஏது பண்ணினேன்னு தெரியாது. அந்த துடிச்சு அந்த ஆண்மையில் பெண்மையில தூக்கி போகுது, கிரெயின்ல அப்படி போகுது. அது துடிச்சு அந்த விழுறதெல்லாம் பண்ணோடனே அவர் கிளாப் பண்ணாரு மேடம். ஸோ அதுவே எனக்கு கிடைச்ச பெரிய மகா விருது. இன்னைக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் அது பெரிய மகா விருது. நீங்க பண்ண கொரியோகிராஃப் பண்ணது எல்லாமே மறக்க முடியாத சம்பவம் தான் சார். ஆனா ஸ்பெஷலா இந்த வரலாறு படம் எப்படி உங்களுக்கு ஒரு முழு பரிபூர்ண திருப்தியை கொடுத்தது? அது ரவிக்குமார் சார் என்னை கூப்பிட்டு ஒரு நாள், மாஸ்டர் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வரீங்களா? போனேன். எனக்கு அவர் வந்து வேலை கொடுத்தார். அதுக்காக காக்கா பிடிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை மேடம், தேவையும் இல்லை. அவர் வந்து எனக்கு பிடிச்ச டைரக்டர்கள் பல பேர், அதுல அவர் ஒருத்தர். ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு படம் எடுக்க போறேன், அதில் வந்து அஜித் 3 கேரக்டர் பண்ற. ஒரு கேரக்டர் வந்து அது மைண்ட்ல உங்களை வச்சுதான் எழுதுனதுன்னு சொன்னார். என்னங்க அது அப்படின்னு. இல்லை நீங்க டான்ஸ் மாஸ்டர் டிஃப்ரெண்டா இருப்பீங்க, கொஞ்சம் நளினத்தோட இருப்பேன் மேடம். நான் டான்ஸ் மாஸ்டர்னா அப்படியே போய் ரெடி 1 2 அதெல்லாம் இல்லை, கொஞ்சம். ஏன்னா நான் நிறைய ஹீரோயின்களுக்கும் நிறைய கேரக்டர். ஸோ இதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன உடனே சொன்னார், நான் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா எந்த ஷூட்டிங் போகக்கூடாது, 25 நாள் என்னோட இருக்கணும். இந்த வரலாறு படத்தை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு முதல்ல நான் கேட்டேன், இந்த வரலாறு படத்தோட சம்பவங்களை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க, அதை பத்தி தொடருவோமா? அதாம்மா, உடனே வந்து ரவிக்குமார் சார் சொன்னார். போனேன். நீங்க வந்து அதுல வந்து ஒரு கேரக்டர் வந்து அஜித் சார் வந்து ஃபெமினின் டான்ஸரா இருப்பாரு. நீங்க அது வந்து எனக்கு கூட இருந்து டைலாக், ஃபைட்டு, ஆக்ஷன் பிளாக்கு, அப்புறம் வந்து சாங் எல்லாம் பண்ணணும். ஆமாமா, 25 நாள் மேல ஆகும், எந்த ஷூட்டிங் ஒத்துக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு சாங் ஒர்க் பண்ணுவோம், வந்துருவோம். சரி, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சரி நான் ஒத்துண்டேன். ஃபர்ஸ்ட் டே ஹைதராபாத் போறோம். ராமோஜிரா ஃபிலிம் சிட்டில ஷூட்டிங். வேலைக்காரங்களாம் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருப்பாங்க. வேலைக்காரி பேசுவா, ஒரு என்னடி இவனுக்கு நாளை கல்யாணம், ஆமா இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணு என்னத்த சுக பாண்டு இருக்க போறா, இவனா ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாது. அப்ப வந்து பாண்டு சார் மேல வந்து அஜித் சார் வந்து நிற்பார். அந்த டான்ஸ் கேரக்டர் வந்து நிற்கும். கீழே பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அப்படி தலையை தடவிக்கிட்டு அப்படி போவார். உடனே பாண்டு சார் வந்து திட்டுவார், உங்களுக்கு அறிவு இருக்குதா, எழுச்சி பவளியா திட்டுவார். அப்பவே 3/4 முடிஞ்சிருச்சு படம். இந்த ஒரு எபிசோடு தான் பாக்கி. நீங்க வந்து ஏற்கனவே இதுல ஊறி இருக்கிறீங்க. ஸோ இந்த சாங்கு வந்து இந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு தடவை நீங்க வந்து நந்தம் காட்டுங்க, நான் அப்புறம் இது பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஏங்க நான் ஊருக்கு போறேன், டிக்கெட் போட்டுருங்கன்னு சொன்னேன். சும்மா இருங்க மாஸ்டர், நீங்க பண்ண சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்தேன். எங்க எவ்வளவு நல்லா பண்றீங்க, நீங்களே பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க மாஸ்டர் சொல்லி அப்புறம் வந்து ஒரு கேமராமேன் உட்காந்து பார்த்தாரு. அப்புறம் நான் பண்ணேன். அஜித் வந்து அதே பார்த்து சிரிச்சுட்டு பண்ணார். அப்புறம் வர அஜித் பயந்துட்டார். என் ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோன்னு. உடனே இவர் கேட்டார், ஏன்பா என்னப்பா என்ன நினைச்சுன்னுக்கிற, இந்த படமே அதுதான்ப்பா சக்சஸ் ஆன சொன்ன. அப்படிலாம் சொல்லாதீங்க அஜித், நீங்க அற்புதமா நடிக்கிறீங்க, ஜனங்களுக்கு நீங்க பண்றதே ஒரு புதுசு, தயவுசெய்து நீங்க பயப்படாதீங்க, இது ஒரு கேரக்டர், நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி ஊக்குவிச்சு நாங்க 2 பேரும் சொல்லி மன்மதனை பார்த்ததில்லை. அந்த இன்னிசை அலைபடையில சாங்ல மன்மதன் தான். அவர் வந்து முதல்ல சாங் கம்போஸ் பண்ண பிறகு அவர் ஃபைட் எடுத்துட்டு இருக்காரு ரவிக்குமார் சார். நான் கம்போஸ் பண்ணிட்டு அஜித் சார் வந்து பார்த்தாரு. பார்த்தோன்னே பயந்துட்டார். போயிட்டு ரவிக்குமார் கேட்டார், சார் ஐயோ நான் பண்ண முடியாது சார், ரொம்ப ஹெவியா இருக்கு, என்னால முடியவே முடியாது. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் என்ன மாஸ்டர் பயமுறுத்திட்டீங்க, பயப்படுறாரு அவருன்னாரு. ஐயோ ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து வேணா பாருங்க. அப்புறம் வந்து பார்த்தாரு. இதுக்கே பயம், நம்ம நிறைய ஷார்ட்ஸ்ல மேனேஜ் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் உள்ள கதை கோப்பெல்லாம் இருக்கு. தட்டி கொடுத்து வேலை வாங்கிட்டேன். பிரமாதமா பண்ணினாருங்க. அதே மாதிரி கனல் கண்ணன் ஃபைட் மாஸ்டர், அந்த ஆள் எங்க என் காலை கையை ஒடிச்சிடுவானுன்னு பயம். அடிச்சுட்டு ஒரு போஸ் பண்ணணும்,
தாண்டவத்துல ஒவ்வொரு போஸுகள் பண்ணணும். எனக்கா எங்க தூக்கி போட்டு காலுக்கே ஒடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்றது, கடவுளே உண்ணாவுக்கூடாதே, கடவுளே உண்ணா. நல்லா பண்ணாரு அவரும், நம்மள வந்து ஹேண்டில் பண்ண விதங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அந்த படம் சக்சஸ் ஆனதுக்கு நான் மாத்திரமல்ல, எனக்கு அந்த வேலை கொடுத்த ரவிக்குமார் சாருக்கும் அந்த டோட்டல் யூனிட்டுக்கும் கேமராமேனுக்கும் ப்ரொடியூசருக்கும் என்னை ஊக்குவித்து என்னோடு ஒத்துழைத்த அழகன் தலை அஜித் அவர்களுக்கும் எப்பவுமே நான் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சார், உங்களுடைய வெற்றிக்கு அம்மா, அப்பா, குரு இவங்களும் காரணமா இருக்கலாம். என் மனைவி கூட ஒரு காரணம். மனைவியோட பேர் சொல்லலாம். மனைவியுடைய பேர் சுகன்யா. அவங்க வந்து சினிமா இல்லை, பட் இருந்தாலும் நான் 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு ஷூட்டிங் போகணும்னா தன்னுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணி இன்னைக்கும் இந்த நிமிஷமும் என்னோட என்ன சொல்றது நல்ல ஒரு ஆத்மா எனக்கு ஆண்டவன் இணைச்சி வச்சிருக்கான். அவங்க நல்லா இருக்கணும். நண்பர்கள் உங்களுக்கு இருக்காங்களா சார்? ரொம்ப ஏழையுடைய நண்பர்கள் தான் என்னுடைய நண்பர்கள். வீட்டில் காடை விளக்கு, அதுவும் சுதர்சன் வரதாச்சாரின்னு ஒரு நண்பன். அவங்க அப்பா புரோகிதர். அந்த வீடு எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுந்துடலாம், அப்படி இருக்கும். உள்ள போனா முட்டு எல்லாம் கொடுத்துருக்கும், குடிஞ்சு போகணும். அந்த வீட்டில் அவன் படிச்சு அவன் வந்து நம்ம ட்ரிப்ளிகேன் போஸ்ட் ஆஃபீஸ்ல பெரிய ஆஃபீஸர் ஆனான். அதே மாதிரி என்னுடைய உள்ளம் ஒன்று, உடம்பு தான் 2. நாகேஸ்வர ராவ்னு என்னுடைய, அவர் தெலுங்கு மீடியம், நான் தமிழ் மீடியம். என்னுடைய நிழல் சொல்லலாம், என்னுடைய நிழல் என்னோட தான் வரும். அந்த மாதிரி அந்த நண்பன் நாகேஸ்வர ராவ். எனக்கு அண்மையில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்தது. அந்த ஆப்ரேஷனுக்கு 15 நாள் என் கூடவே இருந்து என்னை கவனித்த தாயும் சொல்லலாம். என் மனைவியோடவே இருந்து, நண்பன் மனைவி நண்பன் விடணுமேங்க சொன்ன உடனே வந்து எனக்கு மருந்துகள் கொடுத்து அந்த மாதிரி பார்த்த அந்த மாதிரி நல்ல இதயங்கள்லாம் எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். அந்த தாய்க்கு எத்தனை ஜென்ம காலம் நான் நன்றி சொன்னாலும் கடமை. அந்த மாதிரி நண்பன் எனக்கு கிடைச்சது. இப்படிப்பட்ட நல்ல நண்பர்கள் எனக்கு. இப்படி அன்பு கொண்ட இந்த இதயங்களுக்கு நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு. நிறைய விருதுகளை பத்தி கேட்கணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா ஒவ்வொரு விருதும் தான் மனுஷனை நிறையவே ஊக்குவிக்கும். கலைஞனுக்கு கைத்தட்டுக்கு அடுத்தது விருதுகள் தான். இந்த விருதுகள் கிடைக்கும் போது உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்கு சார்? உண்மையை சொல்ல சொல்றீங்களா, பொய் சொல்ல சொல்றீங்களா? அப்பதான் எங்க நாங்களும் விருதுவாங்கலாம் இல்லையா? எந்த விருதுக்கும் நான் வந்து அப்படியே சந்தோஷப்பட்டு புலகாங்கிதம் அடைஞ்சு அப்படியே பொங்கல் பொங்கி போனதில்லை. ஏன் இல்லைன்னா அது என்னுடைய உழைப்பு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன். இப்ப ஏறி வந்த படிகள் இத்தனை ஏறி இருக்குமான்னு பார்த்தா என்ன ஏற வேண்டிய படிகளை மறந்துடும். டாக்டர் பட்டம் கிடைக்கும் போது கூட என்னை கேட்டாங்க, நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த மாதிரி டாக்டர் பட்டம் உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம், நீங்க எஸ்ன்னு சொன்னீங்கன்னா உங்களை பயோடேட்டெல்லாம் நாங்க எல்லாம் வச்சிருக்கோம், நாங்க வந்து அதை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பணும் இந்த ஜூரிக்கு, உடனடியா சொல்லணும். ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் பொழுது முதல்ல இதை நான் இதை வந்து ஜீர்ணிச்சுக்கணும், நான் அதுக்கு உகந்தவனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். எந்த காரணத்தை கொண்டு நீங்க என்னை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து 2 நாள்ல எனக்கு அவகாசம் கொடுங்க சொல்றேன். 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு வச்சுட்டேன். 2 நாள் கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, கர்வம் இல்லைங்க நான் சொல்றது, கர்வத்தால சொல்லலை. இந்த அவார்டுகள்லாம் கிடைக்குமான்னு ஏங்கின காலங்களும் உண்டு. பட் கிடைச்சதுங்கிறதுனால சந்தோஷமே. பட் அதே நினைச்சுக்கிட்டு இன்னும் மீது உள்ள காலங்களில் நம்ம நடத்தக்கணும். நமக்கு மனுஷனுக்கு இயலாத ஒரு கர்வம் வந்துடும். அது எனக்கு வேண்டாம்னு எப்பவுமே ஒரு எண்ணம் தேவையில்லை. எவ்வளோ சாதிச்சவங்களும் எப்படியோ நான் என்னங்கிற முறையில் தான் நான் எப்பவே வாழ்ந்துட்டு இருக்கிறது. இது அவை அடக்கம் சொல்லலாம், எனக்குள்ள நான் அடக்கம் கொள்ள சொல்லிக்கலாம். அப்படி கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு நானே குட்டிப்பேன், டேய் சிவசங்கர் இறங்குங்கிற மாதிரி, பறக்காத இறங்கு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா மேடம், அவங்க சொன்னாங்க இல்லை டான்ஸ் மாஸ்டருங்க நிறைய பேர் இருந்தாலும் 40 வருடங்கள் தொடர்ந்து சேவை. 2வது ஒரு மொழி தெரியாத ஃபாரினர்ஸ் வந்து ராமாயணமோ மகாபாரதமோ வேற ஏதோ விஷயமான இலக்கிய சம்பந்தமான விஷயத்தை பார்த்தால் உங்க முகத்துல கதையை நீங்க சொல்லிடுவீங்க. ஒரு மியூசிக்கை போட்டு உங்க முகத்துல நீங்க இந்த கேரக்டர் சொல்லிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு கிளியரா யூ ஆர் ஜெம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். நீங்க கோஹினூர் வைரம் எக்ஸ்பிரஷன்ல சொன்ன உடனே அப்படின்னா கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரிங்க அதை வாங்க தகுதி உண்டான்னு கேட்கணும் இல்லையா, என்ன கேட்டுக்கிறேன். சும்மா டாக்டர் பட்டம் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி இப்போ டாக்டர் பட்டம் வாங்கிட்டேனே தவிர அதுக்கு மேல் உண்டான விஷயத்த நான் ட்ரை பண்ணணும். அதுக்கு தான் என் மனம் விழையுது, அதுக்கு தான் என் மனம் ஓடுது. அப்புறம் 5 வாட்டி நான் வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கேன்
கலைஞர் கையில வாங்கியிருக்கிறேன், அம்மா கையில வாங்கியிருக்கேன். சிறந்த நடன இயக்குனர்னு சிவாஜி விருது வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து மத்த உழைப்பால் உயர்ந்தவர் ஒரு விருது கொடுத்துருக்காங்க. நான் வந்து அங்க நந்தி அவார்டு வாங்கியிருக்கேன் மேடம். தெலுங்குல ஆந்திரா நந்தி அவார்டு வாங்கியிருக்கேன், நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன். மகதீரான ஒரு படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இனி என்ன வாங்க போறேங்கிறத என்னுடைய கேள்வி. இப்படி ஒரு நல்ல இதயத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கணும் சார். அது பெப்பர்ஸ் தொலைக்காட்சி சார்பாக எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வாழ்த்துறோம். வாழ்த்து, ஆனா வயதில்லை எனக்கு. அப்படி இல்லை, நல்ல உள்ளங்கள் எப்பவுமே வாழ்த்தலாம். ஓகே சார். உங்களுக்கு நடிப்பு எந்த அளவுக்கு பிடிக்கும் சார்? ஏன்னா நிறைய படங்கள் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சீக்வன்ஸ் வந்தாலும் நீங்க நிறைய நடிச்சிருக்கீங்க. அதுல குறிப்பா அந்த லட்டு தின்ன ஆசையா ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. எப்படி சார் நடிப்பை நீங்க எடுத்துக்கிறீங்க? அது ஆக்சுவலா ராமநாராயண் சாருக்கு நன்றி சொல்லணும். அவர் வந்து சந்தானத்தை சொல்லி சிவசங்கர் மாஸ்டர் பண்ண நல்லா இருக்கும். அவரும் உடனே சந்தானம் சாரும் அப்படியா சரி சரின்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டு பேசி பண்ணினேன். அந்த படத்துக்கு சக்சஸ் அவங்களுக்கு தான், எனக்கு இல்லை. பட் பவர் ஸ்டாரோட காம்பினேஷனால ரொம்ப தூக்கிடுச்சு. அதே மாதிரி பாலா சார்து பரதேசி, அதுல அற்புதமான ஒரு கேரக்டர் கொடுத்த அந்த பெருந்தகைக்கு அவருடைய நன்றி. அவருடைய ஃபர்ஸ்ட் சேதுலேருந்து பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய குருநாதன் பாலு மஹிந்திரா சார்கிட்டையும் பண்ணியிருக்கேன். சிவசங்கர் மாஸ்டர் நாம இயக்க முடியும், ஏன் ஒரு வேற குணத்துல பார்க்க கூடாது? நினைக்கிற டைரக்டர்ஸ் கண்டிப்பாக எனக்கு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கிறேன். அற்புதமான ஒரு நடிகனாக கூட வலம் வரணும். ஏதோ காமெடியோ எதிர்பாராத ஒரு வில்லனோ. இப்போ 9 ரூபாய் நோட்ல வில்லன் ஆக்ட் பண்ணேன். அது தங்கர் பச்சன் சாருக்கு நன்றி. அற்புதமான என்னை இயக்கினார். ஸோ இப்போ தமிழ்ல படங்கள் கமிட் ஆயிருக்கு. பட் நல்ல நல்ல வேஷங்கள் கிடைச்சதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு பண்ணணும். ஏன் பண்ண மாட்டோம்? பண்ணணும். ஏதோ ஒரு வகையில நம்ம சாதிச்சுக்கிட்டே இருக்கணும். நிச்சயமா சார். உங்களுடைய சாதனை அடுத்த கட்டத்துக்கு என்னவா மனசுல ஒரு எய்ம்னு வச்சிருக்கீங்களா? இதை நான் சாதிக்கணும், இல்ல இப்படி உருவாக்கணும், என்னுடைய சிஷ்யர்ல உருவாக்கணும், இல்ல ஏதாவது ஒரு எய்ம்னு உங்களுக்கு? ஆமா மேடம், எனக்கு வந்து கிளாசிக்கல் ஸ்கூல் வைக்கணும், கலாக்ஷேத்திர மாதிரி ஒரு ஸ்கூல் வைக்கணும். அதுக்கு பொருளும் தேவை, இடமும் தேவை, ஆட்களும் தேவை. இப்போ வந்து நான் சொன்னா நல்லா இருக்காது, டெடிகேஷன் உள்ள ஆட்களே ரொம்ப கம்மி. நான் இல்லைன்னா கூட அந்த ஸ்கூலை நிறுத்துற ஆளுங்க வேணும். என்னுடைய டேஸ்ட்டுக்கு ஆளு கிடைப்பாங்களாங்கிறது தான் டவுட்டா. கிடைக்கும், இறைவன் அருள் செய்யுமா. எப்படியும் என்னுடைய இறுதி மூச்சுக்குள்ள ஒரு ஸ்கூல் வைக்கணுங்கிறது, அரங்கேற்றங்கள் பண்ணணும். ஏன்னா இந்த தொழிலும் என் வாத்தியார் சொல்வார், சினிமாவில் இருந்தால் கூட சிவா நீ அடிக்கடி இதை விட்டுடாதே, இது பண்ணிக்கிட்டே இருப்புன்னு சொல்லுவார். அது பண்ணுறதுக்கு உண்டான நான் அன்றாட வணங்குற அம்பாள் எனக்கு உதவி செய்யணும். நிச்சயமா ஒரு டான்ஸராக இருக்கிறதுனால என்னமோ, ஒரு கலைஞனா இருக்கிறதுனால என்னமோ இப்படி ஒரு நல்ல இதயம் கொண்டவரா இருக்கீங்க நீங்க. இப்படி ஒரு குவாலிட்டி எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா இப்ப இளைஞர்களுக்கு இல்ல இளம் கலைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐயோ, நான் என்ன மேடம் சொல்றது, இளங்கலைஞர்களுக்கெல்லாம் இப்போ வர்ற டான்ஸ் மாஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே எல்லா விவரமும் எல்லாமே தெரியும். நாம சொல்லி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை, சொன்னாலும் அது நல்லா இருக்காது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், என்னன்னா ஒவ்வொரு காலகட்டங்களில் டான்ஸ் மாறிட்டே வருது. அந்த நாள்லேருந்து இது வரலாம் நிறைய சேஞ்சஸ், நிறைய வெரைட்டிஸ், நிறைய. ஆனால் இப்போ நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, தயவு செஞ்சு யாரும் என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. அதுக்கு தான் நான் சொல்றது இல்லை, நீங்க எனக்கு கிளறி விட்டுட்டீங்க. எல்லா பாட்டுகளும் ஒரே மாதிரி இருக்கிறது. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. எந்த பாட்டு பார்த்தாலும் இல்லை. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு, அந்த காலத்துல ஹீராலால் மாஸ்டர், சின்னி சம்பத் மாஸ்டர், பசுமரத்து கிருஷ்ணமூர்த்தி மாஸ்டர், தேடினேன் வந்தது, அவர் வந்து வெஸ்டர்ன் பண்ணியிருக்கார். கோமாதா எங்கள் குலமாதா, பக்க கிளாசிக்கல். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட். அப்புறம் வந்து கோபாலகிருஷ்ண மாஸ்டர், இப்படி தங்கப்ப மாஸ்டர் வெஸ்டர்ன்ல பியூட்டிஃபுல். தங்கராஜ் மாஸ்டர், அவர் வந்து பொடியே சுக்குறா புளியே வைக்கிறா ஒரு பாட்டு இருக்கும், அவர் வந்து ஃபோக் போட்டார்னா பிரமாதம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி ஒவ்வொருத்தரும் பாங்கரா சோப்ரா மாஸ்டர், ஆடலுடன் பாடலை கேட்டு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனத்தை ஸ்பெஷாலிட்டியா இருந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லா டான்ஸ் மாஸ்டர்களும் ஏதோ ஒரு வெஸ்டர்ன் தாக்கத்திலே இருக்காங்களே தவிர, அதை விட்டுட்டு தனக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, தன்னுள்ள ஒரு உணர்வு, ஒரு கலைஞன் இருக்கிறான், கிரியேட்டிவிட்டி இருக்கு, அதை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணால் பாட்டுக்கள் அற்புதமாக அமையக்கூடிய சான்ஸ் கிடைக்கும்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. தயவு செஞ்சு என்னை யாரும் தப்பா நினைக்காதீங்க. நான் என்ன ஃபீல் பண்றேனோ, நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் தானே, என்ன ஒரு தனித்தன்மை இருக்கணும் தானே நான் ஆசைப்படுவேன்.
மன்மதராசா வந்த பிறகு மேடம், மன்மதராசா மாதிரியே ஒரு 2-3 சாங்ஸ் வந்தது, நான் பண்ணல. ஏன்னா அதே மாதிரி என்ன அப்படியே ஆயிடும் ட்ரெண்ட். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி நாம வந்து தனித்தன்மையா இருக்கணும். இப்ப சிவசங்கர்னா தனித்தன்மை, ஒரு பிரபுதேவா தனித்தன்மை. பிரபுதேவா அவங்க அப்பா சுந்தர மாஸ்டர், அவரு தனி ஸ்டைல அவரு இன்னைக்கு ஆனா கூட அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அவருடைய முத்திரைகள் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முத்திரைகள், அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் பாட்டுக்கள் தனித்தன்மையா வாழ்ந்ததாக வரவேண்டிய ஒரு வரவேற்பு இருக்கிறதுன்னு நான் உங்ககிட்ட தாழ்மையா கேட்டுக்கிறேன். நன்றி கலந்த வணக்கம். நன்றி சார். இன்று இந்த குடியரசு தினம் அன்னைக்கு நிறைய உள்ளங்களுக்கு ஒரு மனிதன் எப்படி வாழணும், கலைஞன் எப்படி வாழணும் என்ற நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. உங்களை தவிர ஏகப்பட்ட கருத்துக்கள் இந்த அரை மணி நேரத்துல எவ்வளவு கொடுக்க முடியுமோ ஆரோக்கியமா கொடுத்திருக்கீங்க. நிகழ்ச்சி கலந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி சார். ரொம்ப 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 நன்றி. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. மும்மலங்கள் சொல்லுவாங்க, ஆணவம், கண்மம், மாயை. ஒரு மனிதனுக்கு ஆணவம்ங்கிற செருக்கு இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. ஆனா சார் இவ்வளவு தூரத்துக்கு போயும் பயணித்தும் தன்னுடைய அவையடக்கம்னு சொல்றாரா, தன்னடக்கம் சொல்றாரா, அவருக்கே தெரியலங்கிறாரு. அந்த அளவுக்கு நிறைய பணிவோட இருந்தா நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிக்கலாம்ங்கிறது இவரே ஒரு முன்னுதாரணமாக காட்டியிருக்காங்க. சரி நேர்களை மீண்டும் இன்னும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.